ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ கவர்மெண்ட் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ஓப்பனே ஆகலை. இன்றைக்கி மே 6 இன்றைக்கி இந்த வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ இது டிஎன்இஏ online.org இது மேலே நீங்கள் வெப்சைட் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்லைன் ப்ராசஸில் என்னென்ன மாதிரி விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இங்கே கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎஃப்சி வில் நெவர் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதாவது இந்த டிஎஃப்சிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஃப்சி சென்டர்னு உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜில் அலாட்மெண்ட் போடுவாங்க. ஸோ அங்கே டிஎஃப்சி சென்டரில் தான் நீங்கள் போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஎஃப்சி சென்டரே உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணோன்னே எனக்கு பாருங்கள், கீழே இந்த நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, +1 பாஸ்டா, என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் என்ன, பாஸ்வேர்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை தான் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பிஆர்க்கு ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அது நீங்கள் பிஆர்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அது நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 சைடு ஹெட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன். இதை நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயும் நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரில் ஒவ்வொரு காலேஜ்லையும் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்திருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான டெமோ வீடியோவுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி டெமோ வீடியோ என்னன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ. என்னென்ன இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது என்ன சைஸில் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். மூணாவதாக பாருங்கள், ரெக்கார்டு டாக்குமெண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை அப்லோட் பண்ண அந்த விஷயமும் உங்களால் பார்த்துக்க முடியும். இன்ஃபர்மேஷன் ப்ரொக்யூர் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். சப்போஸ் நீங்கள் தமிழில் வேணால் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழையும் பார்த்துக்கலாம். இங்கிலீஷே ஓகேனோ இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக இந்த கவுன்சிலிங் என்னென்னலாம் நடக்கும், இந்த கவுன்சிலிங் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ளை பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எல்லா A to Z டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டு, இந்த டேட்டா ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேட்டா ஷீட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஎஃப்சி லிஸ்ட்டு. ஸோ அந்த டிஎஃப்சி பற்றி முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஎஃப்சி தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு சில காலேஜை சூஸ் பண்ணி அங்கே டிஎஃப்சி சென்டர் மேக் பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டிஎஃப்சி லிஸ்ட்டு எங்கெங்கே என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்இஏ 2024 ஷெடியூல். இந்த ஷெடியூலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷெடியூலை இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணுறேன். ஷெடியூலில் என்ன மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இப்போ 2024க்கான டிஎன்இஏ அட்மிஷன் ஷெடியூல் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த டேட் பாருங்கள், 6/5/2024. அதாவது இன்றைக்கி இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதேமாதிரி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு. இன்றைக்கி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாளில், இந்த 6/5/2024 இன்றைக்கி நாளில் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இன்னையிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னுமே உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. அப்படியே கீழே இருக்க அந்த டேட்டை பாருங்கள், 6/6/2024. இப்போ அடுத்த மாதம் இன்னும் உங்களுக்கு 1 மாதம் கிட்ட டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனு. அதுக்கே உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. அதனால் எந்த வித பதட்டமோ அவசரமோ பட வேணாம். பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னோடய சைட்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பொறுமையாக இருக்கிற சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணி வைங்க. இல்லைனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணி வைங்க. எதாவது அப்ளை பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அவசரமே படம்னா 1 மாதம் டைம் இருக்குது. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு 15ஆந்தேதி அந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும். உங்களுக்கும் அந்த பக்கம் கிட்டத்தட்ட
ஒரு 20 நாளில் டைம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்களும் அவசரப்பட வேணாம். 20 நாள் போதும். இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. பொறுமையாக நிதானமாகவே பண்ணுங்கள். அவசரப்பட வேணாம். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி மிஸ்டேக்காக பண்ணிங்கன்னா அது ஃபைனலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயமாக படித்து பார்த்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து பண்ணிக்கிங்க. அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட். அதுக்கு வந்து உங்களுக்கு 12/6/2024 அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 6ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு முதவே சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் இப்போ பண்ணிங்க. ஆனால் டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்னொரு 6 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அதேமாதிரி அசைனிங் ஆஃப் ரேண்டம் நம்பர். நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்காக ஒரு ரேண்டம் நம்பர் வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க. அதுவுமே வந்து அந்த 12ஆம் தேதி டேட்லேயே வந்துடும். அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட்லாம் வந்து 12ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடணும். அன்றைக்கே உங்களுக்கு ரேண்டம் நம்பரும் அசைன் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து டி பாருங்கள், சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி. முன்னாடி சொன்ன இந்த டிஎஃப்சி பற்றி, நீங்கள் டிஎஃப்சிஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். அதோட டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13/6/2024 30/6/2024. இதோட உங்களுக்கு ஜூன் மாதம் முடிஞ்சிடும். ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு இவ்வளோ விஷயமும் வந்துடும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சியில் நடக்கிறது, இந்த விஷயம் வரைக்கும் உங்களுக்கு ஜூன் மாதம் ஓவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி பாருங்கள், 10/7/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு. நீங்கள் இவ்வளவும் அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க, அதுக்கு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன ரேங்க்கில் வரீங்க அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஓரளவுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டாவே நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கோர்ஸு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி கிரீவியன்சஸ் ரீட்ரெஸல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு 11/7/2024 20/7/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீவன்சஸ் ரிட்ரெஸல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் என் நேம் வந்து விட்டு போச்சு, இல்லை ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கரெக்ஷனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஜி ஆப்ஷன் பாருங்கள், கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ஆன்லைனு. யார் யாருக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். அந்த கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட் இன் அக்கார்டன்ஸ் ஏஐசிடிஸ் அகாடமிக் ஷெடியூல். ஏஐசிடி தான் இந்த கவுன்சிலிங்கை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து நடத்துகிறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே டேட்டு இனிமேல் தான் உங்களுக்கு ஃபர்தராக கொடுப்பாங்க. அதனால் இப்போ இது நமக்கு வந்து தேவையில்லை. ஆனால் பட் தெரிஞ்சுங்க என்னென்ன மாதிரி கவுன்சிலிங் நடக்குதுன்னு. அடுத்து பாருங்கள், கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இதுவுமே யார் யாருக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ். முன்னாடி பார்த்தது வந்து கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் 7.5% ரிசர்வேஷனு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து யாருக்கு வரும்னா ஜென்ரல் கவுன்சிலிங். இதில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு அகாடமிக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு 7.5% கேட்டகிரி, அதே மாதிரி ஒகேஷ்னல், இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் டேட் இனிமேல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்போஸ் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க, அதில் எதாவது அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் பற்றி, அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் வந்து அட்வைசபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது அந்த வீடியோவும் ஒரு டைம் பாருங்கள். அதே மாதிரி SCA to SC கவுன்சிலிங், ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுவும் அவங்கள பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் கவுன்சிலிங், ஃபைனல் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ஷெடியூல் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜரு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஎஃப்சி லிஸ்ட்டு, இந்த டிஎஃப்சி லிஸ்ட்டு பார்க்கும்போது எங்கெங்கே டிஎஃப்சி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமாக ரெக்கார்டு டாக்குமெண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை அதுவும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது பண்ணி டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைன்றதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அந்த டீட்டெயிலை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ரெக்கார்ட் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு. அதாவது உங்கள் நேம் வந்து ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும். உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேமு வித் இனிஷியல் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. உங்களை ஃபாலோடு பை உங்களோட 12th சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வாங்குகிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான நேம் வித் இனிஷியல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிங்க. இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இமெயில் ஐடி யூஸில் இருக்க மாதிரி இருக்கணும். சேம் ஃபார் ஃபோன் நம்பரும் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து ரிங் ஆகிட்டே இருக்கிறது, இல்லை ஏதோ பழைய ஃபோன் நம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேணாம்.
கண்டிப்பாக வேலிடான ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும், 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு அது தேவைப்படும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா கேஸ்ட்டுக்குமே அது தேவைப்படும். எஸ்டி, எஸ்சி, எஸ்சி, எம்பிசி, டிஎன்எஸ்சி ஆர் பிசிஎம், அதேமாதிரி பிசி எல்லாருக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட். இது வந்து இப்போது உங்களோட பையனா பொண்ணோ, எக்ஸ் சர்வீஸ்மேனோட பையனா பொண்ணா நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது அவங்களோட ஐடி கார்டு அது வந்து தேவைப்படும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்து உங்களுக்கான ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் இருக்கும், எந்த லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் நீங்கள் அப்படின்றதுக்காக. அதுமாதிரி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க, இன்டர்நேஷ்னல், நேஷ்னலாக, ஸ்டேட்டாக, டிஸ்ட்ரிக்ட் லெவலாக, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் பிஃபோர் 2024. இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட நீங்கள் கேட்கும்போது இந்த போனஃபைட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு தான் இது தேவை. ஸோ போனஃபைடை வந்து நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட பிரின்சிபல்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பெய்டு த்ரூ இன்டர்நெட். இது வந்து என்னென்னா பிசி, பிசிஎம், ஓசி, எம்பிசி இந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்க்கு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஏஎஸ்சி இந்த கம்யூனிட்டிஸ் பாருங்கள், நீங்கள் 250 பே பண்ணாவே போதும். அதேமாதிரி பேமெண்ட் வந்து என்ன மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூகுள் பே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா யூபிஐ மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டிமாண்ட் டிராஃப்ட் இஸ் பர்மிட்டடு. இது நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட்டையும் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் இதை பற்றி நம்ம ஒரு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து உங்களுக்கு இதிலே அவைலபிளாக வந்துடும் உங்களோட சர்டிஃபிகேட்லேயே. அது வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். அதேமாதிரி ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாம்னு விட்டுடலாம். பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில், நீங்கள் எவ்வளோ ஆனுவல் இன்கம் வாங்குறீங்க அதுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமாக ஸ்காலர்ஷிப் யார் அப்ளை பண்ணுறீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து தேவை. அதனால் எல்லா கம்யூனிட்டி பீப்புள் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயமா ஸ்கூல் டீட்டெயில், உங்களோட 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. எங்கே படிச்சிங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அது நீங்கள் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதேமாதிரி 12th ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு அதுவுமே வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட், இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் கன்செஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் டிசி தேவைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டிசி வந்து ஸ்கூல்லேருந்து கேட்டு வாங்கி ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. பண்ண வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஃபீ கன்செஷன் கிடைக்கும். அதுமாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு சேம் வந்து அதுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில் தேவையோ, மெயின்லி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு தேவையான டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபைனலாக பாருங்கள், யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த டேட்டா ஷீட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சரி, இப்போது ரெக்கார்ட் டாக்குமெண்ட்டும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபைனலாக உங்களுக்கு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்றதையும் சொல்லிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதையும் ஒரு டைம் பார்த்துருங்க. கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இயருக்கானது அப்படின்றது இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த 2023க்கான ரேங்க் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துருவோம். சாரி, இது வந்து நீங்கள் டோட்டலாக என்ன கட் ஆஃப் அலாட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே கட் ஆஃப் மார்க்ஸ்னே உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் ஒரு இதுவும் ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கேட்கும். இது மட்டும் நீங்கள் ஐஎம் நாட் எ ரோபோட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஓகே, ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் வந்து நம்ம எந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃபில் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து கோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துலாம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டைப் காலேஜ் நேம் ஆர் அட்ரஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனு. இங்கே வந்து நீங்கள் காலேஜ் நேம் இல்லைனா அதோட அட்ரஸ்ஸு போட்டோம் நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செலக்ட் இயர், இந்த இயரை கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வருஷத்தில் என்ன கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துக்கலாம். கட் ஆஃப் வேணுமா ரேங்க் வேணுமா அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். டைப் காலேஜ் நேம் ஆர் அட்ரஸ்ஸு அது வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சர்ச் பை பிரான்ச்சு, சரி எனக்கு எந்த கோர்ஸ் வேணும் அந்த கோர்ஸையும் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணி அதுக்கு என்ன கட் ஆஃப் அதையும் உங்களால் பார்க்க முடியும். சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் பார்க்குறீங்க அதுவும் பார்க்க முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிங்க. காலேஜ் கோடு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1ஆம் நம்பர் போடுறேன்னு வைங்க. 1ஆம் நம்பரில் உங்களுக்கு என்ன காலேஜ் வந்திருக்கு? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோடது. இப்போ இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். ப்ரீவியஸ் இயரில் ஓசி கம்யூனிட்டிக்கு 195ல் க்ளோசிங் கட் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்க்குற நீ கட் ஆஃப் எல்லாமே க்ளோசிங் கட் ஆஃப். பயோமெடிக்கலுக்கு 195 ஓசிக்கு வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதேமாதிரி பிசிக்கு 191.5. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கட் ஆஃப் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எப்படியும் கொஞ்சம் கட் ஆஃப் ஒரு 3 மார்க்ஸ் கிட்ட குறைன்ற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் நீங்கள் இதை எடுத்து பார்க்கணும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக மறக்காமல் இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ், உங்களோட கட் ஆஃப்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுவும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபர்தராக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோ நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்படி போகும், எல்லா விஷயமும் நம்ம 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த டிஎன்இஏவை தவிர்த்து வேறு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி சார் பண்ணுறது? நான் ரொம்ப கட் ஆஃப்ஸ் வந்து கம்மியாக இருக்கேன். அப்படி இல்லைனாலும் என்னோடய கட் ஆஃப்க்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் கிடைக்காது, எனக்கு வேறு இன்னும் நல்ல காலேஜ் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட விருப்பத்தை பொறுத்தும், சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் எந்த மாதிரி காலேஜஸ் போகலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.